பாஜகவின் 2வது மாநில மாநாட்டிற்காக 100க்கும் மேற்பட்ட வாகனங்களில் அருப்புக்கோட்டையிலிருந்து உற்சாகம் பொங்க தொண்டர்கள் மாநாட்டிற்கு வருகை தரும் நிகழ்வுகள் தற்பொழுது சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியுள்ளது. என் பேர் பிரபு, அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி, விருதுநகர் மத்திய மாவட்டம். ஒவ்வொரு வருஷமும் மதுரையில சித்திரை திருவிழா அழகர் ஆத்துல இறங்குவாரு. அந்த அழகர் ஆத்துல இறங்குறதுக்கு ஒரு ஐதீகம் சொல்லுவாங்க. அவர் பச்சைப்பட்டு உடுத்தி வந்தாரு அப்படின்னா ஒரு விவசாயத்துல ஒரு பெரிய புரட்சி ஏற்படுவாங்க. இந்த வருஷம் எங்க அழகரு மதுரைங்கிற ஆத்துல மக்கள் வெள்ளங்கிற ஆத்துல இறங்க போறாரு. இந்த அழகனால அரசியல ஒரு பெரும் புரட்சி ஏற்பட போது அது ஆளுங்கட்சிகளுக்கு எல்லாம் அப்படியே அடி கலக்கிட்டு இருக்கு. அந்த புரட்சியால அரசியல் மாற்றம் நிகழ பொழுது பெரும் வெற்றி பெறலில் தமிழ்நாடு போயிட்டு இருக்கு. எந்த அணியில ஒத்த அணியில இல்ல மொத்த அணியும் எங்க கிட்டதான் இருக்குங்கிறன்னு கண்டிப்பா தெரிவிச்சுக்கிறோம். மாநாட்டுல பாப்பீங்க. எங்க தலைவர் உரையில எல்லா விஷயமும் சொல்ல காத்திருக்காரு. அதுக்காக வெயிட்டிங்ல இருக்கோம் நாங்க. என் பேர் சாந்தி. நான் அருப்புக்கோட்டை நகர மகளிர் அணி அமைப்பாளரா இருக்கேன். நாங்க இப்ப இன்னைக்கு தலைவர் மாநாட்டுக்காக எல்லாரும் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் அவ்வளோ ஒரு ஆர்வத்திலையும் ஒரு அவ்வளோ சந்தோஷம் எல்லாரோட முகத்திலையும், ஆம்பளையாள் முகத்துல, லேடிஸ் முகத்துல, எல்லார் முகத்திலயும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். எப்படா நம்ம அந்த மாநாட்டு திடலுக்கு போவோம், அண்ணனோட முகத்தை எப்படா பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல இருக்கோம். 2026ல அண்ணனை தான் முதலமைச்சரா உட்கார வைக்கணும்ன்ற ஒரு எய்ம்ல தான் நாங்க எல்லாரும் இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்கோம். எல்லாமே இது பண்றோம். அண்ணன் தான் கண்டிப்பா வருவாரு. அண்ணனை முதலமைச்சர் சீட்ல உட்கார வைக்கிறது தான் எங்களோட குறிக்கோள், எங்களோட லட்சியம், எல்லாமே அதுதான். அண்ணன் இப்ப இங்க பேசுறது நம்ம கவின் தம்பி இறந்ததுல இருந்து எல்லா ஆணவ கொலையை பத்தியும் அண்ணன் பேசுவாருன்ற ஒரு எதிர்பார்ப்புல தான் நாங்களும் போறோம். தூய்மை பணியாளர்கள் அவங்களுக்கும் பதில் கொடுப்பாரு, அவங்களுக்கும் ஏதாவது சொல்லுவாரு அப்படின்ற ஒரு ஆர்வத்துல தான் போறோம். எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் கிடைக்கும் அண்ணன் இன்னைக்கு பேசுறதுல. அந்த ஒரு நம்பிக்கையில தான் நாங்க இன்னைக்கு அந்த மாநாட்டு திடலுக்குள்ளே காலை வைக்க போறோம். அண்ணன் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு என்ன சொல்றது ஒரு பயர் மாதிரி அண்ணன் பேசுற வார்த்தை எல்லாமே அந்த வார்த்தையை பார்க்கணும், அந்த ஒரு முகத்தை பார்க்கணுன்றதுக்காக தான் இங்க இருக்கிற அத்தனை பேரும் கிளம்பி நின்றுட்டு இருக்கோம். அவ்வளவுதானா? நாங்க அருப்புக்கோட்டையில இருந்து மகளிர் எல்லாம் சேர்ந்து மதுரை மாநாட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். என் பேர் ஜெய்மினி. நான் விருதுநகர் மத்திய மாவட்ட மகளிர் அணியில இணையமைப்பாளரா இருக்கேன். நாங்க எல்லாரும் விஜய் தளபதியை பாக்குறதுக்காண்டி எல்லாரும் போய்கிட்டு இருக்கோம். எங்க இதுல இருந்து ஒரு 64 வேனு, ஒரு 34 காரு எல்லாரும் சேர்ந்து கிளம்புறோம். எங்க தலைவரை முதலமைச்சர் ஆக்கணுங்கிற ஒரு எய்ம்ல எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் வர்ற 2026ல எங்க தளபதி தான் முதலமைச்சர் ஆகுவாரு. எங்க பெண்களுக்கான பாதுகாப்பு அவர்கிட்ட இருந்தா எதிர்பார்க்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.